வணக்கம். பாசம் பரஞ்சோதி கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெப்போதிப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் நேசமும் வைத்தனையோ நீரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 2ஆம் நாள் வீதியில பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திருவம்பாவைய பாடிட்டே வரும்போது தூங்கிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய தோழிய பார்த்து எழுப்பிட்டு பேசுறா. எப்படி பேசுறா தெரியுமா? அந்த தோழி கிட்ட சொல்றா, அழகிய நகைகள் அணிந்த பெண்ணே, நீ எப்பவும் சொல்லுவியே நான் காலையிலையும் இரவிலையும் நான் பேசுற பேச்செல்லாம் என்னுடைய அன்பு எல்லாம் அந்த எம்பெருமானுக்குத்தான் சொந்தம்னு சொல்லுவியே, ஆனா நீ இப்போ அந்த படுக்கை மேல பாசம் வச்சு தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு வெளியில இருந்து கேலி பண்றா. உன்ன உள்ள இருக்கிற அந்த தோழி பதில் சொல்றா, ஆமா ஆமா அழகிய அணிகலன்கள் அணிந்த பெண்ணே, நீ எப்படிப்பட்ட ஆளு சொல்றா. சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவலோகத்தில் இருக்கிறவர்களுடைய வானவர்களுடைய போலியான அன்பினை கண்டு நீ வெட்கப்பட்டு இல்ல நமக்கு அருள் தரணும்னு அவருடைய பாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நமக்குள்ள இப்படி ஒரு கேலி பேச்சு தேவையா? சிவ உலகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அன்பர்கள் அல்லவா, அந்த தில்லை சிற்றம்பனுடைய அன்பர்கள் இல்லையா நாம எல்லாரும்? நம்ம இப்படி கேலி பேசலாமா அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சிவபெருமானுடைய பெருமைய அழகா பேசுற மாதிரி பாடி இருக்கார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். ஒரு முறை படகு கரைக்கு போன ஒரு படகுக்காரன் அதிகாலை 4 மணிக்கு கரையில உட்காந்து மூட்டையில இருக்கிற கல்லு ஒன்னத்தையா எடுத்து தண்ணியில வீசி அடிச்சுட்டே இருந்தான், அந்த நதியில வீசி போட்டுட்டே இருந்தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கையில இருக்கிற கடைசி கல்லு இத்தனை நேரமும் போட்டது வைரக்கல். ஆஹா, நம்ம இவ்வளவு நேரமும் கையில இருந்த வைரத்தையா தூக்கி வீணடிச்சோம் நதியில போட்டு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டானா. நாமும் நம்முடைய நேரங்களை எல்லாம் அந்த எம்பெருமான நினைக்காம வீணடிச்சுட்டே இருக்கோம். ஆனா இப்பவும் அப்படி வீணடிக்காம இந்த திருவம்பாவையை பாடி பாடி அந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் மாதிரி நாமும் சிவபெருமானுடைய பெருமையை பாடுவோம். நம்முடைய நேரத்தை வீணடிக்காம இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.